இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. திமுக விசிகாவோட 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்னைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுது. நேற்று கூப்பிட்டுருந்தாங்க. நேற்று நான் போறதா இருந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்படி தவிர்க்க முடியாத நிலையில நேற்று உயர்நிலை குழு கூட்டம் முடிவதற்கே 3 மணிக்கு மேலாகிவிட்டது. ஆகவே நாங்கள் உரிய முறைப்படி தகவலை தெரிவித்தோம். 2 நாட்களில் மீண்டும் சந்திப்போம் என கூறியிருக்கிறோம். திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில எந்த கசப்பும் இல்லை. சுமூகமான முறையிலே தீர்வை காண்போம். அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்திற்கு எந்த சேதமும் ஏற்படாத வகையில் விடுதலை சிறுத்தைகளின் முடிவுகள் அவருடைய கூட்டணி கட்சிகளை முதலில் ஒருங்கிணைத்து அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கட்டும். அதிமுகவோடு நட்பாக இருக்கிற பாமக, அதிமுகவோடு நட்பாக இருக்கிற பிற கட்சிகள் சிதறி கிடக்கின்றன. அதிமுக அந்த கட்சிகளை ஒருங்கிணைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோடு தொகுதி பங்கீடு செய்வதில் ஆர்வம் காட்டாமல் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பது என்பது அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. எங்கள் மீது உள்ள கரிசனம் என்று புரிந்து கொண்டாலும் அது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டாலும் ஆனால் அவர்களின் அணுகுமுறையில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மிக தெளிவாக இருக்கிறது. திமுகவிலே நாங்கள் 3 தொகுதிகளை கேட்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அது வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனாலும் திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் பயணிப்போம் என்பதுதான் உண்மை. அதிலே இருந்த மாற்றம். விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சியை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கு. இப்போ 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த சீட்டு பகிர்வு நேரத்தில் 2 சீட்டிலே நிற்கிறாங்க திமுக விடுதலை சிறுத்தைகளை குறைச்சி இடப்படுதான். இந்த கோணத்தில் நீங்கள் சொல்லுவதை போல பலரும் சொல்லுகிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருக்கிற அணி என்பது ஒரு மெகா கூட்டணி. 10 கட்சிகள் இடம்பெற்றுள்ள கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளை எப்படி அவர்கள் அரவணைக்கிறார்களோ அப்படி ஒவ்வொரு கட்சியையும் அவர்களின் தேவையை உணர்ந்து அரவணைக்க வேண்டிய பொறுப்பில் திமுக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஒரு கூட்டணியின் அங்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கூட்டணியின் நலன்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு முடிவை எடுக்க முடியாது. எங்கள் நலன்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கூட்டணியின் நலன்களும் முக்கியம். எங்கள் வெற்றி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கூட்டணியின் வெற்றியும் முக்கியம். அந்த வகையில் ஒரு பரஸ்பர புரிதலோடு தான் எங்கள் முயற்சிகளும் இருக்கும், பேச்சுவார்த்தைகளும் இருக்கும். எனவே எங்களை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்று நாங்கள் கருதவில்லை. அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு இந்த 10 ஆண்டுகளை பொறுத்தவரையும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளிலேயே விடுதலை சிறுத்தைகள் தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. வாக்கு வங்கிகளாக இருக்கட்டும், தொகுதியிலும் சரி. ஆனா அது கூட மற்ற கூட்டணி கட்சிகள் ஒப்பிடும்போது அப்படி வளர்ச்சிகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது சரிதானே, கொடுத்துதான் ஆகணும். நீங்க வேணா திமுக தலைவரிடம் பேசுங்க, எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க. எல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலித்துகள் மேலோங்கி வர்றதுக்கு திமுக விருப்பப்படல, அதனால விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகப்படியான சீட்டுகள் ஒதுக்கிறதுல தாமதப்படுத்துறாங்க, இதுவரை இருக்கிறாங்க. அவருக்கு அவருடைய நன்றி. சார், 3 தொகுதிகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கு திமுக? தனி தொகுதியும் கேட்டிருக்கீங்க, 3 தொகுதிகளோட சேர்த்து பேசிட்டு இருக்கிறோம். ஒரு தடவை தான் சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம்.
எப்போதுமே பேச்சுவார்த்தையில் ரெண்டு தடவை 3 தடவைங்கிறது எல்லா கூட்டணியிலும் நிகழக்கூடியதுதான். நாங்கள் ரெண்டாவது திமுக கூட்டணியில் 3 தொகுதிகளை பெறுவதில் உறுதியாக உள்ளோம் என விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து கூறிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு.